இந்த மழை சில சேதங்களை, சில பாதிப்புகளை ஏற்படுத்தி இருக்கிறது. இயற்கைதான். பெருமழை பெய்கின்ற பொழுது, அதிலும் இப்படி ஒரு அடைமழை பெய்கின்ற பொழுது சேதங்கள் ஏற்படுவது தவிர்க்க இயலாதது. அப்படி ஏற்படுகின்ற சேதங்களை ஓர் அரசு எப்படி எதிர்கொள்ள வேண்டும் என்பதற்கு இலக்கணம் வகுத்தவர் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக பொதுச் செயலாளர், மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதா அவர்கள். உங்களுக்கு நினைவிருக்கும், 10 ஆண்டுகளுக்கு முன்னர் 2005ஆம் ஆண்டு பெருமழை ஒன்று சென்னையை மூழ்கடித்த பொழுது முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் அப்பொழுது பெருமழையை பொருட்படுத்தாமல் அந்த கனமழையிலும் வெள்ளம் பாதித்த பகுதிகளை தான் நேரில் நடந்தே சென்று பார்வையிட்டார். மக்களோடு மக்களாக நின்று வெள்ள மீட்பு பணிகளில் ஈடுபட்டார். அதை போன்ற ஒரு இலக்கணத்தை, மீட்பு பேரிடர் நிவாரண பணிகள் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கான இலக்கணத்தை வகுத்தவர் அவரை தவிர வேறொருவர் இல்லை. அந்த பாதையில் இந்த பெருமழையையும் தமிழ்நாடு அரசு சந்தித்திருக்கிறது. இழப்புகளை தவிர்த்து மக்களுக்கு ஏற்பட்ட இழப்புகளுக்கு ஈடு செய்ய தமிழக அரசு பெருமுயற்சிகளை மேற்கொண்டிருக்கிறது. சென்னை மாநகராட்சியும் 1 கோடி மக்கள் வாழ்கின்ற இந்த பெரிய மாநகராட்சியில் மீட்பு பணிகளில் தீவிரம் காட்டி வருகிறது. இருந்தாலும் கூட சில விமர்சனங்களை ஆங்காங்கே சிலர் எழுப்புகிறார்கள். அந்த விமர்சனங்களில் ஏதேனும் உண்மை இருக்கிறதா? சென்னை மாநகராட்சியில் கடந்த 10-12 நாட்களாக பெய்து வரும் பெருமழையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய பாதிப்புகளை சரி செய்ய என்னென்ன நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன என்பதை விளக்குவதற்காக சென்னை மாநகராட்சி மேயர் திரு சைதை துரைசாமி அவர்கள் இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிறார். திரு துரைசாமி அவர்களை இந்த நிகழ்ச்சியில் உங்களுக்கு அறிமுகம் செய்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன். வணக்கம். அரசியல் ரீதியான எதிரிகள் கடும் குற்றச்சாட்டுகளை சொல்லுகிறார்கள். வெள்ளம் வந்தது, உரிய நேரத்தில் நிவாரணம் தர வேண்டும், ஆனால் அதை இன்னும் செய்யவில்லை என்றெல்லாம் பேசுகிறார்கள். நீங்கள் இதற்கான விளக்கத்தை மன்ற கூட்டத்தில் அளித்தீர்கள், பத்திரிகைகளில் இன்று வந்திருக்கிறது. இந்த மழை தொடர்பான மாநகராட்சியினுடைய நடவடிக்கைகள் எந்த அளவிற்கு தீவிரப்படுத்தப்பட்டிருக்கின்றன? இந்த மழை தொடர்பாக மக்களுக்கு ஏற்பட்ட பாதிப்புகளில் நீங்கள் அவர்களோடு எப்படி தோளோடு தோள் நிற்கிறீர்கள்? மாண்புமிகு அம்மா அவர்கள் முதலமைச்சராக இருக்கின்ற பொழுது ஏற்பட்ட வெள்ளச்சேதத்தை பார்வையிட்டு அப்பொழுது ஒரு பெரிய வரைபடத்தை தயார் செய்தார்கள். மழைநீர் தேங்குகின்ற இடங்களெல்லாம் எந்த இடங்கள், இந்த மழைநீர் தேங்கா வண்ணம் இருப்பதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று ஒரு மிகப்பெரிய மெகா திட்டத்தை அவர்கள் உருவாக்கினார்கள். அந்த மெகா திட்டத்தின் அடிப்படையிலே தான் 2008ஆம் ஆண்டு JNURM என்ற அந்த திட்டம் மத்திய அரசால் அங்கீகரிக்கப்பட்டு மழைநீர் கால்வாய் அமைப்பதற்கு நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டது. மாண்புமிகு அம்மா அவர்களுடைய அந்த கூர்மையான வழிகாட்டுதலின்படி அந்த அடிப்படையிலே தான் இன்றைக்கு சென்னை மாநகர் மழைநீர் தேக்கம் அல்லது சாலைகளில் மழைநீர் தேங்கி இயல்பு வாழ்க்கை பாதிப்பு என்ற ஒரு நிலை இல்லாமல் செய்தது அந்த திட்டங்கள் தான். அதாவது இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா சென்னை மாநகரில் ஏற்கனவே இருந்த சென்னை என்பது 172 சதுர கிலோமீட்டர். ஆனால் இன்றைக்கு 426 சதுர கிலோமீட்டர். இந்த 426 சதுர கிலோமீட்டரில் ஏறத்தாழ 33,353 சாலைகள் உள்ளன. இப்போ விரிவாக்க பகுதிகளுக்கு மாண்புமிகு முதலமைச்சர் அம்மா அவர்கள் 4000 கோடி செலவில் இப்போ மழைநீர் கால்வாய்கள் அமைப்பதற்கு நடவடிக்கை எடுத்திருக்கிறார்கள். விரிவாக்க பகுதிகள் அனைத்தும் அதில் இப்பொழுது 1000 கோடி ரூபாயை ஒதுக்கீடு செய்திருக்கிறார்கள். ஸோ இந்த பணிகள் முடிகின்ற பொழுது விரிவாக்க பகுதிகளிலும் மழைநீர் தேங்காது. தண்ணீர் தேங்குவதை குறித்து யாரும் கேள்வி எழுப்ப முடியாது. ஏன்னா தண்ணீருடைய இயல்பு தேங்குவது, வடிவதற்கு ஒரு நேரம் அதற்கு வேண்டும். கண்ணிலேயே தண்ணி தேங்குது. எனவே ஒரு நகர்ல தண்ணி தேங்குறதுல அது பெரிய இஷ்யூ இல்லை. ஆனா
சென்னையில சில இடங்கள்ல எப்பொழுதுமே தண்ணி தேங்குவது வாடிக்கையாக இருக்கிறது. நீங்க இந்த நகரம் என்பது இவ்வளவு பெரிய மக்களுக்காக வடிவமைக்கப்பட்ட நகரம் இல்ல. இது லண்டன் மக்களால், பாரிஸ் மக்களால் வடிவமைக்கப்பட்ட, மக்களால் வடிவமைக்கப்பட்டு இவால்வ் ஆன ஒரு நகரம். சென்னையில என்ன பிரச்சனை? தண்ணியே அப்பப்ப தேங்குது, பிறகு வடியுது. அதாவதுங்க, சென்னை என்பது ஒரு சமதள பூமி. கடல் நீர் மட்டத்தை விட 2.5 2.5 மீட்டர் மட்டுமே உயரமாக இருக்கிறது. அது ஒரு காரணம். அது பொறியாளர்களுக்கு அறிவியல் ரீதியான பூகோள ரீதியான ஒரு நீர் எப்படி வடிகிறது என்கின்ற பொறியாளர்களுக்கு அது தெரியும். அதனால் இப்போ இருக்கு. ஆனாலும் 1540 கிலோமீட்டர் நீளமுள்ள மழைநீர் கால்வாய்களில் இன்றைக்கு இந்த நீர் எடுத்து செல்லப்படுகிறது. அதாவது இந்த கொள்ளளவு இருக்கு இல்லைங்களா, இப்போ இந்த ஒரு எங்கள் மழைநீர் கால்வாயினுடைய நீளம் அகலம் அப்படின்னு ஒன்று இருக்குது. அது ஒரே அளவாக அது இருக்கும். இதுதான் இதில் என்ன அப்படின்னா, மழையினுடைய அளவு நார்மலாக 5 சென்டிமீட்டர், 6 சென்டிமீட்டர், 8 சென்டிமீட்டர், 10 சென்டிமீட்டர் இப்படி பெய்தால் அது கிராஜுவலாக அந்த தண்ணீர் இறங்கிவிடும். அதற்கே ஒரு உரிய நேரம் வேண்டும். அதனுடைய கொள்ளளவு இல்லையா, இது முழுக்க இப்ப தண்ணி முழுக்க இப்போ வழிகிற மாதிரி அது அது அந்த ஒரு பானையில ஓட்ட போடுறீங்க, தண்ணி வருது, அது போற வரையிலும் போயிட்டு அதை வந்து சமதளத்துக்கு வரும். அது மாதிரியான ஒரு நிலையில 17ஆம் தேதி மாலையிலிருந்து இன்று வரை 9 நாட்கள் பெய்த மழையினுடைய அளவு எடுத்துக்கொண்டால் ஏறத்தாழ 40 சென்டிமீட்டர் மழை பெய்திருக்கிறது சென்னையில் மாத்திரம். இந்த சென்னையில் பெய்த இந்த மழையின் காரணமாக அப்படியே அந்த தண்ணீர் ஒரே நேரத்தில் ஒரு நாள் மட்டும் 18 சென்டிமீட்டர் மழை பெய்தது. 18 சென்டிமீட்டர் மழை பெய்தும் அந்த தண்ணீர் 3 மணி நேரத்திற்கு மேல் எங்கேயும் நிற்கவில்லை. அதுதான் நம்மளுடைய பணியின் சிறப்பு. என்ன அப்படி என்றால், மாண்புமிகு அம்மா அவர்கள் வகுத்து கொடுத்த நெறிப்படி இந்த சென்னை மாநகருடைய மழைநீர் கால்வாய்களில் தண்ணீர் தேங்கா வண்ணம் எடுத்த நடவடிக்கையின் விளைவாக 1 மணியிலிருந்து 3 மணி நேரம், சில சாலைகளில் உடனுக்குடன் போனது, பல சாலைகளில் 1 மணி நேரம், அப்புறம் சில சாலைகளில் 2 மணி நேரம், அதற்கு அப்புறம் 3 மணிக்கு பிறகு நாங்கள் எல்லாம் ஆய்வே செய்தோம். இப்போ அதாவது 100க்கும் கீழே இருக்கிற இடங்கள்ல தான் இந்த 2 மணி நேரம் 3 மணி நேரம் தண்ணீர் நிற்கிற மாதிரி கொண்டு வந்துட்டோம். மீதி எல்லா இடங்களிலும் தண்ணீர் வடிகின்ற அளவுக்கு நடவடிக்கை எடுத்துட்டோம். மழைநீர் கொட்டும் பொழுது இந்த மழைநீர் அத்தனையும் சாலைகளில் இருந்துதான் வழிய வேண்டும். இந்த பழைய பதிவுகள் எல்லாம் இருக்கு. அதாவது 10ஆம் ஆண்டு மழை பெய்த பொழுது என்ன நிலவரம், பத்திரிகையில் என்ன சொன்னாங்க, மாநகராட்சி என்ன நடவடிக்கை எடுத்தது அப்படின்னு 96லேருந்து நான் எடுத்து பார்க்குற போது பார்த்தீங்கன்னா, எல்லா காலங்களிலும் நிவாரணம் என்று குடிசை பகுதிகள் எல்லாம் வேறொரு இடத்தில் குடியமர்த்தப்பட்டார்கள். நீங்கள் இப்பொழுது எங்காவது குடியமர்த்தப்பட்டார்கள், எங்காவது உணவு பொட்டணம் வழங்கப்பட்டது, அல்லது எங்காவது இந்த இடத்துல இயல்பு வாழ்க்கை பாதித்து யாருமே வெளியே செல்ல முடியவில்லை என்ற ஒரு செய்தி இருக்கிறதா என்பதை பாருங்கள். அது நீங்க என்ன சொல்ல வர்றீங்க? மழை பெய்தது, இது போன்று மழை பெய்த காலங்களில் இதற்கு முன் மக்கள் வாழ முடியாத அளவிற்கு அங்கே தண்ணீர் சூழ்ந்து கொண்டது. அவர்கள் சமைக்க முடியவில்லை, தூங்க முடியவில்லை, அன்றாட வாழ்க்கை நடத்த முடியவில்லை. எனவே அவர்களை பெயர்த்தெடுத்து வேறொரு இடத்தில் வைத்து மாநகராட்சி உணவு கொடுத்தது, பராமரித்தது. தண்ணீர் வடிந்த பிறகு மக்கள் திரும்ப சென்றார்கள் என்று சொல்றீங்க. அது பழைய காலத்து செய்தி. அது அதுக்காக மாநகராட்சியில பெரிய உணவு கூடங்கள்லாம் தயாரிக்கிற கூடங்கள்லாம் இருக்கு. இப்ப இந்த மழையில அந்த மாதிரியான சூழல் ஏற்படலையா? எங்கேயுமே ஏற்படலையே. ஒரு இடத்தில் சொல்லுங்க, ஒரு இடத்தில் எங்காவது ஒரு குடிசை பகுதி பாதித்தது, குடிசை பகுதிக்குள் தண்ணி புகுந்து சொல்லுங்க, ஒரு இடத்தை சொல்லுங்க. அதாவது நமக்கு மழை பெய்தால், அதுவும் நீங்க கவனிக்கணும், எவ்வளவு ஏறத்தாழ 38-40 சென்டிமீட்டர் மழை பெஞ்சிருக்கு. இதே ஒரு வரலாற்றை உங்களுக்கு சொல்றேன். ஸ்டாலின் மன்றத்தில் அறிவிக்கிறார், 44 சென்டிமீட்டர் மழை பெய்து வரலாற்றில் மிகப்பெரிய ஒரு பாதிப்பை சென்னை மாநகருக்கு உருவாக்கி இருக்கிறது. நிவாரணம் வேண்டும், நிதி உதவி வேண்டும் என்று அரசுக்கு கோர்றோம்.
மாசுப்பிரமணி காலத்தில் 34 சென்டிமீட்டர் மழை பெய்ததுக்கு 150 கோடி ரூபாய் நிவாரணத் தொகை வேண்டும். இப்படி இது விரிவாக்கப்பட்ட இந்த சென்னை இன்றைக்கு 426 சதுர கிலோமீட்டர் பகுதி உள்ள இந்த சென்னையில் எந்தவிதமான சேதாரம், எந்தவிதமான பாதிப்பு, எந்தவிதமான நிவாரணம் தேவையில்லாத அளவிற்கு நாம் நடவடிக்கை எடுத்திருக்கிறோம். முன்னெச்சரிக்கை நடவடிக்கை. என்ன அப்படி நடவடிக்கை எடுத்தீங்க? அதாவதுங்க, இவங்கெல்லாம் முதல்ல தூர் வாடுறது அந்த ஜூன் ஜூலை அந்த மழை பெய்கிற நேரத்தில் எடுப்பாங்க. நான் இந்த பொறுப்புக்கு வந்ததுக்கப்புறம் நான் பார்த்தேன், எப்படிலாம் எடுக்கக்கூடாது. மழை முடிஞ்ச ஜனவரியிலே எடுங்க, 2 முறை எடுங்க. 2 முறை ஒரு வருடத்தில் தூர் வார வேண்டும். மழைநீர் தேங்காய் வண்ணம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சொல்லி, இப்போ மழைநீர் தூர் வாரதெல்லாம் முதல்ல அது பேருக்கு பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ அப்படி இல்லை. ஒரு தெருவில் மழைநீர் கால்வாயில் நம்ம தூர் வாடுறோம்னா அந்த தூர் வாடுறதை செல்ஃபோனில் படம் எடுக்கணும். அதை ப்ரூஃப் ஆஃப் எவிடன்ஸை வச்சு கிளைம் பண்ணணும் பணம். அப்படி தான் நான் பண்ணியிருக்கேன். அப்படி ஏறத்தாழ 1480 கிலோமீட்டர் தூரத்திற்கு தூர் வாரப்பட்டிருக்கு. ஒரு முறை தூர் வாருவது என்பது முழுக்க பூர்த்தி செய்து அதற்கான ஆதாரங்களுடன் நாம் நடவடிக்கை எடுத்து அந்த பணியை பூர்த்தி செஞ்சிருக்கோம். ஒன்று. ரெண்டாவது, 2 மாதங்களுக்கு முன்பாகவே 33 துறைகள் அழைத்து அந்த வருடந்தோறும் முன்னெச்சரிக்கை கூட்டம் நடத்தி அதில் ஒவ்வொரு துறையும் என்னென்ன செய்ய வேண்டும், ஒருங்கிணைப்பு, 33 துறைகளோட ஒருங்கிணைப்பு, அந்த ஒவ்வொரு துறையினுடைய கோஆர்டினேட்டர், அவருடைய தொலைபேசி எண், இப்படி இது மாதிரி ஒரு புக்கு போட்டு அந்த புக்கு எல்லோருடைய கையிலும் எங்கள் கையில் இருக்கும். எல்லா நீரேற்று நிலையங்களிலும் ஸ்டாண்ட்பை ஜெனரேட்டர் ஸ்டாண்ட்பை போட்டாங்க. அதே மாதிரி எல்லா இடங்களிலும் ஜெனரேட்டர் வைக்கப்பட்டது. அதனால் இந்த முறை இவ்வளவு மழை பெய்தும் பெரிய அளவு பாதிப்பு இல்லாமல் இந்த நடவடிக்கை மேற்கொண்டோம். அதாவதுங்க, கம்பேரிசன், நீங்கள் ஒப்புவமை பார்த்தீங்கன்னா மலைக்கும் மடுவுக்கும் உள்ள நிலை இருக்கிறது. 96லிருந்து 2011 வரை இந்த 3 முறை மேயர்களாக இருந்த இந்த காலங்களில் என்ன நடந்தது என்று பார்த்தால் 8 சென்டிமீட்டர் மழைக்கு, 10 சென்டிமீட்டர் மழைக்கு, 15 சென்டிமீட்டர் மழைக்கு, அதுவும் ஒரே நேரத்தில் இல்லை, விட்டு விட்டு பெய்த மழைக்கே வாரக்கணக்கில் மக்கள் அவஸ்தைப்பட்டிருக்கிறார்கள், இன்னல்களை அனுபவித்திருக்கிறார்கள். ஒவ்வொரு மழையின் பொழுதும் சென்னை மாநகர் அப்படிப்பட்ட ஒரு பாதிப்புக்கு ஏற்பட்டிருக்கிறது. பத்திரிகைகளில் பார்த்தால் பக்கம் பக்கமாக எழுதி தள்ளி இருக்கிறார்கள். இன்னொரு செய்தி, நீங்கள் இந்த 3 மாத காலத்தில் எங்காவது தொற்று நோய் பாதிப்பால் சென்னை மாநகர் மக்கள் சிரமப்படுகிறார்கள், இந்த மருத்துவமனையில் இவ்வளவு பேர், அந்த மருத்துவமனையில் இவ்வளவு பேர் என்று எங்காவது செய்தி வந்ததா? இந்த தடவை அம்மா என்ன பண்ணாங்க தெரியுங்களா? பொதுப்பணித்துறை நிர்வாகத்தின் கீழ் இருந்த ஆறுகளில் எல்லாம் ஆகாய தாமரை அதிகமாக இருந்தது. ஏறத்தாழ 80 கிலோமீட்டர் தூரத்துக்கு 8 கோடி ரூபாய் செலவில் கூவம், அடையாறு போன்ற பகுதிகளில் அந்த ஆகாய தாமரை அகற்றி கொசு தேங்காய் வண்ணம் நடவடிக்கை எடுத்ததனுடைய விளைவு இன்றைக்கு இந்த தொற்று நோய் பாதிப்பு முதலில் இல்லை. அதே போல ஒரு செக்மெண்ட் பிரிச்சிருக்கோம், 3200 செக்மெண்ட் இந்த சென்னையை. அந்த 3200 செக்மெண்ட்ல இந்த ஒரு ஆள் 80 வீடு, இந்த ஒவ்வொரு வீட்லையும் போய் இந்த கொசு இல்லாமல் இருக்க மருந்தடிப்பது, பல்வேறு விதமான இந்த பணிகளை எல்லாம் செய்வதற்கு ஒரு ஆள் 80 வீடு என்று கணக்கிட்டு பிரித்து நாங்கள் இந்த பணியை மேற்கொண்டோம். அடையாறு, கூவம், பக்கிங்ஹாம் கனால் தூர்வாறுதல், வீட்டுக்கு வீடு இந்த ஜெக்மெண்ட் பிரித்து அவங்கள எல்லாத்தையும் பரிசோதித்தல். அதுக்கு பிறகு புகை போக்கிகள், ஏறத்தாழ 100 புகை போக்கிகளை வைத்து மருந்தடிக்கிறது. இப்படி எல்லா நிலைகளிலும் ஒரு பாதுகாப்பு நடவடிக்கைகளை முன்னெச்சரிக்கையாக எடுத்ததனுடைய விளைவு இன்றைக்கு எங்கும் தொற்று நோய் இல்லை. இவ்வளவு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் தீவிரமான பணிகளும் செய்ய சொல்லி மாண்புமிகு அம்மா அவர்கள், மக்கள் முதல்வர் அம்மா அவர்கள் அன்றைக்கு அவர்கள் வழிகாட்டுதல் வழங்கியதனுடைய விளைவுதான் இவைகள்லாம் இன்றைக்கு முழுக்க முழுக்க மக்களை பாதுகாப்பான பணிகளில் நாங்கள் செய்ய முடிந்தது.
96 2011 வரை இந்த மன்ற நடவடிக்கைகள் எல்லாம் எடுத்து பார்த்தேன். அவ்வளவு கேலி கூத்துகள். இவர்களாம் மேயராக இருந்தார்களா அல்லது என்ன செய்தார்கள்? அது சரி, இந்த ஆண்டு மழை பெய்யுது, இந்த ஆண்டு மழை பெய்து ஒரு இடத்தில் நீர் தேங்குகிறது, அடுத்த ஆண்டு அதுக்கு ரெமெடி தேடணும்ல. அதெல்லாம் நான் அதை எங்கேயும் பார்க்குறேன். ஒரு உதாரணம் உங்களுக்கு சொல்கிறேன். 8 சென்டிமீட்டர் மழை பெஞ்சிருக்கு மாசுபரமணி காலத்தில். அந்த மன்றத்தில் சொல்கிறான் ஒரு உறுப்பினர், நீங்கள் இந்த மழையின் காரணமாக ரோடுகள் எல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கு, இந்த மாதிரி ரொம்ப மோசமாக இருக்குது அப்படின்னு அந்த ஆள் சொல்கிறார். அப்போ இவர் சொல்கிறாரு, மழை பெய்யும் பொழுது எல்லா இடத்துலையும் சேதாரம் வரும், இது என்ன ஜீவூம்பா வேலையா? அப்படி இது என்ன ஜீவூம்பா வேலையா ஒரே நாளில் சரி செய்யறதுக்கு அப்படின்னு இந்த முன்னாள் மேயர் பேசியது பதிவாகி இருக்கிறது. அதை பார்த்தேன். 8 சென்டிமீட்டர் மழைக்கே நீ ரெமெடி தேட முடியல, அதுக்கு மக்களுக்கு வேண்டிய பாதுகாப்பு கொடுக்க முடியல, விளக்கம் சொல்ல. அது மட்டும் இல்ல, அதுக்கு கோவப்படுற, அதுக்கு இந்த மாதிரி ஒரு ஜீவூம்பா வேலையான்னு சொல்ற. 40 சென்டிமீட்டர் மழை பெய்தும் இந்த மக்களுக்கு பாதுகாப்புகளை கொடுத்து எங்கேயும் 3 மணி நேரத்திற்கு மேல் மழை நீர் தேங்கா வண்ணம் நாங்கள் செயல்படுத்தி இருக்கிறோம். இப்படி படிப்படியாக முயற்சி செய்து கொண்டு இன்றைக்கு சென்னை மாநகரத்தை மக்களுடைய இயல்பு வாழ்க்கை பாதிக்காத வண்ணம் மழை நீர் தேங்கா வண்ணம் நடவடிக்கை எடுத்திருக்கிறோம். நீங்க இந்த தடவை தொற்று நோய் ஏற்படாததற்கு ஒரு மிகப்பெரிய ஒரு காரணம், 6 லட்சம் மக்களுக்கு மாண்புமிகு அம்மா அவர்கள் 6 லட்சம் கொசுவலைகள் கொடுத்தார் 10 கோடி ரூபாய் செலவில். மாநகராட்சி வரலாற்றில் இந்தியாவில் உலகத்தில் யாரும் பண்ணல. 6 லட்சம் 6 லட்சம், இன்னும் நாங்க 6 லட்சம் பேர் கொடுக்க போறோம். 10 கோடி ரூபாய் செலவில். எங்க நீங்க ஏதாவது நினைச்சு பார்த்தோம்டா இந்த மாநகராட்சி வரலாற்றுல யாராவது செஞ்சிருக்காங்களா? 20 கோடி ரூபாய் இங்க குடிசை மாற்று வாரியத்துக்கு அம்மா கொடுத்தாங்க. சென்னை மாநகராட்சியினுடைய நிதியிலிருந்து வரலாற்றில் இதுவரையில் எந்த ஒரு உதவியும் பிற சேவைத்துறைகளுக்கு செஞ்சதே கிடையாது. 1127 கோடிங்க அம்மா மாநகராட்சி கொடுத்திருக்காங்க. இதுவரையிலும் எந்த முதலமைச்சரும் கொடுக்கல. அந்த 1127 கோடி பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தி கொண்டிருக்கிற பொழுது அதுல 20 கோடி ரூபாயை குடிசை மாற்று வாரியத்துக்கு கொடுக்க சொல்லி இன்றைக்கு குடிசை மாற்று வாரிய குடியிருப்புகளில் எல்லாம் சேஃப்டி பல்வேறு விதமான அடிப்படை வசதிகள். அப்புறம் அம்மா இந்த தடவை இன்னொரு விஷயம், நொச்சி செடி கொடுக்க சொல்லிட்டாங்க. இந்த நொச்சி செடி இருந்தா அங்க கொசு வராது. அதாவது அம்மா அறிவிச்ச இந்த திட்டம், வீட்டுக்கு வீடு நொச்சி செடி வளர்க்கப்படுமே ஆனால் அங்க கொசு வராது. வீட்டுக்கு வீடு நொச்சி செடி மட்டும் வளர்ந்துருச்சுன்னு வைங்க, இந்த கொசு தொல்லையிலிருந்து சென்னை மாநகர் மக்களை நிரந்தரமாக நாம் பாதுகாத்து விடலாம். இந்த முறை சென்னை மழையை பெற்ற பொழுதும் பாதிப்பு பெரிதாக இல்லை என்றால் அதற்கு அடிப்படையான காரணம் 2005 பெய்த பெருமழையின் பொழுது முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் எல்லாத்தையும் பார்வையிட்டு அதற்கான திட்டம் அப்ப கிரியேட் பண்ண அந்த ப்ளூ பிரிண்ட் தான் காரணம். அது எந்த சந்தேகமும் இல்லை. அது அவங்க எடுத்த நடவடிக்கை தான் இதற்கெல்லாம் காரணம். அன்றைக்கு மட்டும் அவர்கள் அந்த கூர்மையான திட்டத்தை மட்டும் தீட்டவில்லை என்றால் அன்றைக்கு ஒரு முதலமைச்சர் என்றால் இதுவரையில் எந்த ஒரு முதலமைச்சரும் மழை வெள்ளத்தை 2 இடத்துல நின்று பார்த்துட்டு போயிடுவாங்க. அப்படி எல்லாம் செய்யலாமா? அந்த மழை வெள்ளத்தை பார்த்துட்டு போனாங்க. போனதுக்கு பிறகு எல்லாத்தையும் கூட்டினாங்க. வாட் இஸ் த ரீசன்? காரணங்களை சொல்லுங்க, காரணத்துக்கு ரெமெடி எடுங்க. எவ்வளவு தூரம் நீங்க பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதை எல்லாத்தையும் வடிவமைத்து வரைபடம் தயாரித்து எவ்வளவு செலவு செய்யணும், என்ன பண்ணணும் அப்படிங்கிறத தயாரித்து கொடுங்கன்னு சொல்லி அன்றைக்கு தயாரிக்கப்பட்டதுதான் சென்னை மாநகரத்தினுடைய பல்வேறு விதமான மழைநீர் கால்வாய்கள் எல்லாம் 2005ஆம் ஆண்டு மாண்புமிகு அம்மா அவர்களால் தீட்டப்பட்ட அடிப்படை தான் இன்றைக்கு இந்த பயனை சென்னை மாநகர் மக்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார். நீங்க இப்ப இந்த சென்னை மாநகர் வளர்ச்சிக்கு நீங்க பார்த்தீங்கன்னா அம்மா அவர்களால் மட்டும்தான் ஒன்னொன்றுக்கு மாற்று. நீங்க ஒன்னே ஒன்று எடுத்துக்கங்க, வரவே முடியாதுன்னு சொன்ன வீராணத்தை, வீணாய் போன திட்டம்னு சொன்ன வீராணத்தை சென்னைக்கு மக்களுக்கு கொண்டு வந்து கொடுத்தீங்க. சர்க்காரிய கமிஷன் ரிப்போர்ட் வீராணம் குடிநீரை சென்னைக்கு கொண்டு வந்தாங்க அம்மா. யாரெல்லாம் முடியாதுன்னு சொல்றாங்களோ முடியாதுன்னு சொல்றதையெல்லாம் அவங்க செய்து காட்டியிருக்காங்கன்னு சொல்ல வர்றேன். வீராணம் குடிநீரை சென்னைக்கு கொண்டு வந்தாங்க. மழைநீர் சேகரிப்பு அம்மா கொண்டு வந்தாங்க. மகளிர் சுய உதவி குழு அம்மா தான் முதல்ல தொடங்கினாங்க. இந்த சிமெண்ட் காங்கிரீட் ரோட்டையும் அம்மா தான் முதல்ல பண்ணாங்க.
அப்படி என்னன்னு கேட்டீங்கன்னா, வள்ளுவர் கோட்டத்தை இப்ப கூட நீங்க பாருங்க, வள்ளுவர் கோட்டத்துக்கு முன்னாடி அந்த நீரேற்று நிலையத்தை சுத்தியில அது இந்த வள்ளுவர் கோட்டத்துக்கு முன்னாடியே அந்த ரோட்ல இன்றைக்கு 1 மாதத்துக்கு முன்பு போட்ட சாலை மாதிரி இருக்கு. அதைத்தான் நாங்கள் இன்றைக்கு அதே தரத்தோடு மாண்புமிகு அம்மா அவர்கள் சொன்னாங்க, எதிர்காலத்தில் சென்னை மாநகரம் முழுக்க சிமெண்ட் காங்கிரீட் சாலைகளை அமைத்து சென்னையில் மேடு பள்ளம் இல்லாத சாலைகளை அமைப்பதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று எனக்கு உத்தரவு வழங்கினார்கள். கிட்டத்தட்ட 3/4 அடி உயரத்துக்கு நாங்கள் படுறோம். அந்த சாலை 30 ஆண்டு காலம் எந்த விதமான பாதிப்புக்கும் உள்ளாகாது. 5000 இடங்கள்ல மழைநீர் சேகரிப்பு சாலைகள்ல ஏற்படுத்தியிருக்கோம். அம்மா அந்த மழைநீர் சேகரிப்புன்னு சொன்னாங்க இல்லையா, மழைநீர் சேகரிப்பை 5000 இடங்கள்ல சாலைகள்ல மட்டும், இப்போ மாநகராட்சி பில்டிங், பூங்கா, ஸ்கூல், எல்லா இடம், பள்ளிக்கூடம், எல்லா இடத்துலையும் மழைநீர் சேகரிப்பு கொண்டு வந்துட்டோம். அவர்கள் இந்த சென்னையினுடைய முகத்தை மாற்றி அமைப்பதற்கு 2 திட்டங்களை செயல்படுத்த சொன்னார்கள். அதாவது தேவைப்படுகின்ற இடங்களில் மேம்பாலம், அந்த மேம்பாலம் அமைக்க முடியாத இடங்களில் சாலை விரிவாக்கம், மேம்பாலம், சாலை விரிவாக்கம், காங்கிரீட் சாலைகள். இந்த மழை வெள்ளம் என்கிற இந்த நிலைப்பாடு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஜனங்களுக்கு எந்தென்ன வகையான திட்டங்களை செய்ய வேண்டும் அதற்கு அதாவது இப்போ நாங்கள் மழைநீர் கால்வாயை காலம் எடுத்துக்கூடாதுன்னு பிரிக்கா சிஸ்டத்தில் கொண்டு வந்துட்டோம். நல்லா தயார் பண்ணி ஒரு இடத்துல நோண்டி உடனடியாக போடுறது. ப்ரீகாஸ்ட். ஓகே ஓகே. அதுக்காக வெயிட் பண்ண வேண்டியதில்லை. அவங்க இங்கே பாருங்க, இந்த ஹை ரைஸ் பில்டிங்ஸ் கட்டுற மாதிரி நீங்கள் 5 வருஷத்தில் மா சுப்பிரமணி 86 கிலோமீட்டர் மழைநீர் கால்வாய் கட்டியிருக்காப்புல. ஆனால் நாம் 3 வருஷத்தில் 247 கிலோமீட்டர் நம்ம கட்டியிருக்கோம். அப்போ போர்க்கால நீங்கள் அதுதான் பிளான். நாம் என்ன பண்ணுறோன்னா, இப்போ ஒரு வேலை சீக்கிரமாக முடிக்கணும், என்ன செய்யலாம்? இப்போ மாநகராட்சியில் இங்கே இதுக்கு முன்னாடி என்னென்னா, ஒரு ரோடு போகிறதுன்னு சொன்னால் 10 மாதம் டெண்டர். எந்த வேலைக்குமே மினிமம் 6 மாதம் 10 மாதம் வைப்பாங்க. நம்ம அப்போல்லாம் அப்படிலாம் இல்லை. 2 months 3 months 4 months இதுக்குள்ளே இந்த வேலையை முடிக்கணும். அப்படி நாங்கள் ஒவ்வொன்றையும் நவீனப்படுத்துகிறோம். எதிலேயும் நவீனம், மேன்மைப்படுத்துதல், மாறுதல், ரீஃபார்ம். ஸோ இதெல்லாம் இந்த 3 ஆண்டு, இப்போ நீங்கள் ஒரு உதாரணம் சொல்கிறேன். நீங்கள் 10 ஆண்டு காலங்க மாநகராட்சிக்கு இந்த ஸ்டாலின், மா சுப்பிரமணி செலவு செய்தது 2199 கோடி தான். என்ன வருஷம்? 10 ஆண்டு காலம். இந்த 3 ஆண்டு காலத்தில் இன்னைக்கு நாம செலவு செஞ்சிருக்கிறது 4527 கோடி. 10 வருஷம் இவங்க 2 பேரும் சேர்ந்து கலந்தாய்வு இன்ஸ்பெக்ஷன் போறாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி போட்டதை 1200 சில்லற. 10 வருஷங்க. ஆனால் இந்த 3 வருஷத்தில் அம்மாவின் கட்டளையை ஏற்று மாண்புமிகு அம்மா அவர்கள் துரிதமாக வேலை செய்ய வேண்டும், வளர்ச்சி கொண்டு வரணும்னு சொன்னதுனால எவ்வளோ தெரியுங்களா, நான் 4047 முறை இன்ஸ்பெக்ஷன் 2,47,000 கிலோமீட்டர் நான் இந்த சென்னை மாநகர் முழுக்க இந்த 428 சதுர கிலோமீட்டரையும் 3 வருடங்களில் சுற்றிக்கிட்டே இருந்து காரியமாற்றணும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா மொத்த இப்போ இனங்கள் இருக்கு இல்லையா, இப்போ ஒரு இனம் இல்லையா வேலை செய்கிறது. 5 வருஷத்தில் ஸ்டாலின், 5 வருஷத்தில் மா சுப்பிரமணியன் 2 பேரும் 17,904 சம்திங் இவ்வளோ இனங்களை தாங்க வேலை பார்த்தாங்க 10 வருஷத்தில். ஆனால் இந்த 3 வருஷத்தில் நம்ம எவ்வளோ பண்ணியிருக்கோம் தெரியுங்களா? 34,000 சில்லற, 34,000 இனங்கள். அப்படின்னா இந்த வளர்ச்சி, இந்த மேம்பாடு 3 வருடங்களில் 34,000 இனங்களில் நாம் பணியாற்றி இருக்கனுடைய விளைவுதான் இந்த சென்னை மாநகர் இன்றைக்கு மாறி இருக்கு. நன்றி, சந்தித்ததில் மகிழ்ச்சி. வணக்கம். மகிழ்ச்சி. நன்றி நண்பர்களே. மீண்டும் நேர்முகம் நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை ஜெயா டிவியிலிருந்து
நெஞ்சார்ந்த அன்பு நன்றி. வணக்கம்.